ஹாய் ஆல். பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கோல்னால வீட்லேயே நாட்டுக்கோழி வாங்கி சமைக்கலாம்னு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிக்கன் ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். கத்தாரில் சிக்கன் ஷாப்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு நாட்டுக்கோழி மட்டும் இல்லை, ப்ராய்லர் சிக்கனு, வாத்து, புறா, முயல், காடை, வான்கோழின்னு எல்லாமே கிடைக்கும். நம்ம கேட்குறத லைவாக நமக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் யூஸ்வலாகவே வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பேக்டு ஐட்டம் வாங்குறத விட இந்த மாதிரி ஷாப்பை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். நாங்கள் வந்து நாட்டுக்கோழிலாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு தடவை நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சிம்பிளாக சாதம் ரசம் குழம்பு தான் வைக்கலான் இருக்கேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் வந்து யூஸ்வலாகவே வீட்டில் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நாட்டுக்கோழினால நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை கிராமெல்லாம் தாளித்து சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதை ஆற வச்சுட்டேன். ஆறினதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். அதுக்குள்ளே சைடில் வந்து ரசத்துக்கும் புளியும் தக்காளியும் வந்து கரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உலையும் கொதிச்சிருச்சு. ஸோ அரிசியும் போட்டேன். ஏன்னா சைட் பை சைட் சாதமும் ரெடி ஆயிரும். தென் வந்து குழம்பு குக்கர்லேயே வச்சிடலான்னு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். குக்கர்லேயும் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராமெல்லாம் தாளிச்சிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கறியை போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா வதக்கி விட்டுட்டு தென் கருவேப்பிலை போட மறந்துட்டு ஸோ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு உப்பு, சிக்கன் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தென் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றி அது கூட மிக்ஸி ஜாரில் இருக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கழுவி ஊற்றிட்டு ஒரு குக்கரில் மூடி போட்டு 5 விசில் வரைக்கும் வேக வச்சுட்டேன். 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லாவே வெந்துருந்துச்சு சிக்கன்லாம். தென் வந்து அந்த சூப் மட்டும் என் பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து அரைச்சி அதையும் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி தூவி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டேன். சைட்லேயே வந்து ரசமும் வந்து தாளித்து விட்டுட்டேன். ரசமும் ரெடி ஆயிடுச்சு. தென் சுட சுட சாதத்தில் வந்து நாட்டுக்கோழி குழம்பு போட்டு எங்கள் பையனுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம்.